எப்பவுமே எங்க மாடி தோட்டத்தில பூக்கிற செம்பருத்தி பூக்கள் தானே பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு எங்க மாடி தோட்டத்தில இருக்க காய்கறிகள பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பெரிய செடிகள்லாம் நெறைய செடிகள்லாம் இல்லைங்க காய்கறி செடிகள். ஒரு 3, 4 செடி தான் இருக்கு. ஒரு 3, 4 தக்காளி செடி, அப்புறம் கத்திரிக்காய் செடி, அப்புறம் பச்சை மிளகாய் செடி தான் இருக்கு. என்னதான் 3, 4 செடி இருந்தாலும் அதுலேருந்து நம்ம காய்கறிகள் பறிக்கும்போது அது ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு 3, 4 காய் நம்ம வீட்ல காய்ச்சா கூட அது ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? இது பாருங்க தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி இது. அப்புறம் இது கத்திரிக்காய். ஏற்கனவே ஒரு 2, 3 முறை பறிச்சிருக்கேன். பட் அன்னைக்கெல்லாம் வீடியோ எடுக்கல. சரி இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கலாமேன்னு எடுக்கிறேன். இது கத்திரிக்காயில இது ஒரு வெரைட்டி. ஒரு 3 வெரைட்டி இருக்குது கத்திரிக்காயிலேயே. இன்னொன்னு வந்து கொஞ்சம் நீள நீளமா காய்க்கிற மாரி ஒரு வெரைட்டி இருக்கும். இது பாருங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது. போன முறை எல்லாத்துலேருந்தும் ஒரு 4, 4 காய் பறிச்சேன். அப்ப நான் வீடியோவே எடுக்கல விட்டுட்டேன். சரி இன்னைக்கு தான் எடுக்கலாமேன்னு எடுக்கிறேன். இது வந்து இந்த வரி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வரி கத்திரிக்காய் இது. எனக்கு என்னமோ 1, 2 காய் கூட பறிச்சாலும் ஒரு சந்தோஷம் தான் வீட்லேருந்து பறிக்கிறோமேன்னுட்டு. இது வந்து மிளகா. மிளகா நெறைய காய்க்குங்க. அது ரெகுலரா பறிப்போம் நாங்க. ஏன்னா மிளகா டெய்லியே சமையலுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அண்ட் மிளகா வந்து ஒரு செடி வந்து காய்க்க ஆரம்பிச்சாலே அது நெறைய நாள் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு. இது வந்து பச்சை மிளகாய். இதுவும் நல்ல நீள நீளமா இருக்கும். நல்ல காரமா இருக்க மிளகாய் இது. எப்பவுமே பூக்களே போட்டுட்ருக்கோமேன்னு ஒரு சேஞ்சுக்காக தான் இந்த செடிகள போட்டோம். வெண்டைக்காய் கூட விதை போட்டிருக்கோம் நாங்க. இன்னும் இப்போ தான் சின்ன சின்னதா செடிகள் மொளச்சிருக்கு. இனிமேல் தான் காய்க்கும் அது. இது பாருங்க நாங்க பறிச்சு எடுத்த பச்சை மிளகாய். இப்ப தக்காளி பறிக்கிறோம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. அது நல்ல ஒரு சாலிடா இருக்குது அந்த தக்காளி. கடையிலலாம் பறிச்சோம்னா, இந்த மாரி பழமா இருக்கும்போது கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்கா மாரி இருக்கும்ல, அந்த மாரி இல்ல இது. நம்ம வீட்டு செடியிலேருந்து பறிக்கும்போது. இது பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு இல்லைங்களா? மீதி இருக்க கத்திரிக்காவும் கட் பண்ணல. சீக்கிரமா முத்திடுது கத்திரிக்காய் அப்படியே விட்டோம்னா. சரியான டைமுக்கு பறிக்காத விட்டோம்னா, வேஸ்ட்டா தான் போகுது செடியில அப்படியே. ஸோ இந்த மாரி காய்கள் பறிச்சு எடுக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். உங்களுக்கும் இந்த காய்கறி எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.